வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 1st அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நேத்தைக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். குமுரா மற்றும் தண்ட நாட்டா எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. தமன் மற்றும் பாங்க்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். சிசினி மற்றும் கப்பால் எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். ஒகு கதா மற்றும் தொழு பொம்மலாத்தா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் புக்சா, ஜோன்சாரி, காஸ் மற்றும் தாரு. ஜாகிர் ஹுசேன், பாண்டுரங் வாமன்கேன் 1963ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசன சாகித்யம் அப்படிங்கிற புத்தகத்தையும் பக்தி பந்தாரின்னு சொல்லக்கூடிய வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகம் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பசவண்ணாவை பக்தி பந்தாரின்னு சொல்லுவாங்க. நாடாளுமன்ற சிறப்பு உரிமைகள் சட்டமேற்றும் நடைமுறை அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நரசிம்ம ராவ் தலைமையில நடந்துச்சு. பிரிவு 377ல ஓரின சேர்க்கை குற்றமற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹரிதா கௌர் தயால் இந்திய விமானப்படையில் முதல் இந்திய பெண் விமானி. கோயா கழகம் 1879 இருந்து 1880 வரைக்கும் டோமாடோரா தலைமையில நடந்துச்சு. மெகாலயால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை நோக்ரம், காசி, சஜு, ஜிரோபா. அரவிந்த கோஷ் கீதை பற்றிய கட்டுரைகள் மற்றும் மனித சுழற்சின்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் நகர்வான் யோஜனா. இந்த திட்டம் 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? மன்மோகன். எந்த நாட்டின் ஷா அலாம் மைதானம் விரைவில் இடிக்கப்படும்? மலேசியா. ICMR எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1911. ஆனா 1949 தான் ICMR அப்படிங்கிற பேர் மாத்தினாங்க. 1911 இதோட பேர் IRFA. இதை உருவாக்குனது ஹார்கோட் பட்லர். 2024 ஹாங்சோ ஓபனில் ஆண்கள் இரட்டையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஜீவன் நெடுஞ்செழியன் மற்றும் விஜய் சுந்தர். ஒடிசாவில் காடுகளின் மீது வாழ்விட உரிமைகளை பெற்ற 6வது PVTG ஆனது எந்த சமூகம்? மன்கிடியா. போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? அனுராக் கர்க். சஞ்சய்குமார் அகர்வால் CBSE உடைய தலைவர். வசுதா குப்தா ஆகாஷவாணியின் முதன்மை இயக்குனர் ஜெனரல். கிஷோர் மக்வானா SCக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர். ரவி அகர்வால் CBDT உடைய தலைவர். சிந்து கங்காதரன் நாஸ்காம் உடைய தலைவர். ராகுல் நவீன் அமலாக்க இயக்குநரகத்தின் இயக்குனர். 2024 சாஸ்திரா ராமானுஜன் பரிசு பெற்றவர் யார்? அலெக்சாண்டர் டன். பி கீதா சரஸ்வதி அம்மா விருது 2024 வாங்கியிருக்காங்க. சிவசங்கரி டாக்டர் சி நாராயண ரெட்டி தேசிய இலக்கிய விருது வாங்கியிருக்காங்க. சொக்கலிங்கம் ஹான்ஸ் வான் ஹெண்டிங் விருது. ரிகோபெர்டா மென்சுதும் காந்தி மண்டேலா விருது. வி வேதாச்சலம் வி வெங்கையா எபிகிராபி விருது. KS சித்ரா தேசிய லதா மங்கேஷ்கர் விருது. ஹியாவோ மியாசாகி ராமன் மாகசேசு விருது. IMDயின் உலக திறமைகள் தரவரிசை 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? நம்ம இந்தியா 58வது இடத்தை பிடிச்சிருக்கோம். முதல் இடத்தை பிடிச்ச நாடு சுவிட்சர்லாந்து. உலக மகிழ்ச்சி அறிக்கையில நாம 126வது இடத்தை பிடிச்சிருக்கோம். உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல 159. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பாலின இடைவெளி அட்டவணையில் 129. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல 116. சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடுல 176. குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல 63. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல 82. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரமின் பயணம் மற்றும் சுற்றுலா இண்டெக்ஸ்ல 39. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல 39. எந்த நாள் உலக கடல்சார் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் மாசம் 26ஆம் தேதி. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து எதிர்காலத்தை வழிநடத்துதல் பாதுகாப்பு முதலில். ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினரின் சர்வதேச தினம். ஆகஸ்ட் 20 சத்பவனா திவஸ். ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம். செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினம். செப்டம்பர் 14 இந்தி திவாஸ். செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம். உலகின் 3வது பெரிய எத்தனால் உற்பத்தி மற்றும் நுகர்வோர் நாடு எது? இந்தியா.
உலகின் இரண்டாவது பெரிய அலுமினிய உற்பத்தியாளர் நாடு இந்தியா. எஃகு உற்பத்தியில இந்தியா இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கோம். சூரிய மின் உற்பத்தியில நம்ம மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கோம். உலகின் மிக சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் காற்று சுரங்கம் GF22 அறிமுகப்படுத்தின நாடு சீனா. உலகத்துல அதிக ஓபி உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு மியான்மர். உலகத்துல அதிக அளவுல குங்குமப்பூ உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு ஈரான். உலகத்துல மிக சக்தி வாய்ந்த லேசரை உருவாக்கின நாடு ரோமானியா. நைட்ரஸ் ஆக்சைடு வாயு வெளியேற்றும் இரண்டாவது மிகப்பெரிய நாடு முதல் நாடு சைனா. சமீபத்தில் நாகாலாந்தின் எந்த நதியில் கிளைப்ஸ்டோடெரின் கேட்ஃபிஷ் புதிய இனமான எக்ஸோஸ்டோமா சென்டியோ நோய் கண்டுபிடிக்கப்பட்டது? டிசு லேக். மின் ஆளுமைக்கான தேசிய விருதுல நாகாலாந்து மாநிலத்தை சேர்ந்த மூன் நிர்வாகத்துக்கு வெள்ளி பதக்கம் கிடைச்சிருக்கு. நாகாலாந்து மாநிலத்துடைய 16வது மாவட்டம் ஷமட்டூர். இந்தியாவின் முதல் காகிதமற்ற சட்டசபை உருவாக்கின மாநிலம் நாகாலாந்து. நாகாலாந்து மாநிலத்துடைய இரண்டாவது ரயில் நிலையம் ஷோகுவி. நாகாலாந்து மாநிலத்துல ஒரு புதிய வகை மீன் பித்தியா டிக்குகுனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் வகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. பேரிடர் மேலாண்மை காப்பீட்டை அமல்படுத்திய முதல் மாநிலம் நாகாலாந்து. ட்ரென்னிட்சோலின் போன்ற ஸ்டெராய்டு மருந்துகள் எந்த புஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன? ஆன்சர் வந்துட்டு ரைசோபஸ்.